வணக்கம். ராமரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர் பேசுகிறேன். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வரக்கூடிய 28ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருக்கல்யாணத்தை காண வேண்டும் என்பதற்காக மீனாட்சி திருக்கோவில் இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தேடினால் அங்கே பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. இணையதளம் முடக்கப்பட்டு இருந்ததா என்பது தெரியவில்லை. ஆனால் ஏழை எளிய மக்கள் மீனாட்சி தாயை திருக்கல்யாணத்தை காண வேண்டும், அழகர் கோவில் திருவிழாவில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவ்வளவு எளிதான காரியமாக படவில்லை. பெரும்பாலும் அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள், முக்கியஸ்தர்கள், முக்கிய விருந்தினர்கள் என்று சொல்லி விஐபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார்களுக்கும் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இலவச பாசுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற காரணத்தால் பெரும்பாலும் ஏழை எளிய மக்களுடைய அந்த இடங்கள் பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பதிவு செய்த பலரும் கூட ஒரு சிலர் தங்களுடைய ஏஜென்சி போல வைத்துக்கொண்டு சினிமா டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பது போல விற்பனை செய்திருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டுகள் நடந்த கசப்பான உண்மைகள் என்பதை மறுக்க முடியாது. மீனாட்சி திருக்கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பலரும் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தேவையான சலுகைகளை செய்து கொடுப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. நீதித்துறையில் அனைவரும் ஆண்டவன் முன்னால் சமம் என்று சொல்லக்கூடிய பல பெருமக்கள் இது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திருவிழாவில் தாங்களும் தங்கள் குடும்பத்தார்களும் பங்கேற்று மீனாட்சி தாயினுடைய பேரொருளை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதே எண்ணம் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு நிச்சயமாக தானாக முன்வந்து இந்த வழக்கை முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் செய்தியை முன்வைக்கிறேன்.